ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கில் இன்று அமலாக்கத்துறையின் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் வழக்கு விசாரணை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து கழகத்தில் பணி வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக அவர் மீது புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி செந்தில் பாலாஜி ஏற்கனவே தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் நிராகரித்தது. செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் நீடிப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என அமலாக்கத்துறை சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் இரண்டாவது முறையாக ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் டெல்லி மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் ஆஜராகி வாதிட்டார். அப்போது செந்தில் பாலாஜியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்கில் இருந்த ஃபைல்களை அமலாக்கத்துறையினர் திருத்தியுள்ளதாகவும் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததன் மூலம் வழக்கில் சந்தர்ப்ப சூழல்கள் மாறியுள்ளதாகவும் கூறினார். அதனை மறுத்து அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் அமலாக்கத்துறையின் தொடர் வாதத்திற்காக விசாரணையை இன்றைய தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். அதன்படி இன்று பிற்பகலில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதில் செந்தில் பாலாஜி தரப்பில் குற்றம் சாட்டப்படுவதைப் போல எந்த ஆவணங்களும் திருத்தப்படவில்லை, அனைத்து ஆவணங்களையும் சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து உரிய அனுமதியுடன் தான் பெற்றோம் என அமலாக்கத்துறை வாதம் செய்தது. அமலாக்கத்துறை வாதங்கள் இன்று நிறைவடைந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பின் மூத்த வழக்கறிஞர் பதில் வாதம் வைப்பதற்காக இந்த வழக்கு விசாரணை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக செந்தில் பாலாஜியை நாளை நேரில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்ட நீதிபதி அல்லி ஒருநாள் நீதிமன்ற காவலையும் நீடித்துள்ளார்.